ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு டைப் ஆஃப் கேபேஜ் பக்கோடா போடலாம். முதல்ல போடுறது நிறைய அரிசிமா கடலமா போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்கள், இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவு கம்மியாக, முட்டைக்கோஸ் ஜாஸ்தியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீள நிலமாக துருவிக்கோங்க. அதை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அது மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கி திக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா அது நமக்கு நரடும் இல்லையா, அதனால் அதெல்லாம் எடுத்துருங்க. இதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது கார்ன்ஃப்ளோர், சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் வந்து ஒரு 1/4 கிலோக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த முட்டைக்கோஸு. அதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு இந்த கார்ன்ஃப்ளோரு. அதிலே லைனாக ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடுறேன். மிளகா பொடி, வறுத்த மிளகா பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, கடலை மாவு. நான் முன்னாடி கொடுத்த ரெசிபி நான் மேலே போடுற ஆயிலில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம வந்து நார்மலாக பக்கோடா பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். அதில் எண்ணெய்லாம் விடுவோம் எக்ஸ்ட்ராவாக கலந்துக்கிறதுக்கு, அது மாதிரிலாம் இதில் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். கார்ன்ஃப்ளோர் இஸ் த மேஜிக்கு. நல்லா கிறிஸ்பியாக வரும். எக்ஸ்ட்ராவாக சோடாப்பூவோ எண்ணெயோ எதுவும் வேண்டாம். இது அப்படியே கலந்து போட வேண்டியது தான். ஸோ இது முதல்ல நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இதில் கலந்துட்டாக்க என்னாகும், இந்த முட்டைக்கோஸோட ஈரம் இருக்குது இல்லையா, அதுலேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்துரும். ஆனால் பொறுமையாக தண்ணி விடாமல் முதல்ல கலந்துக்கலாம் எல்லாத்தையும். நம்ம ஜென்ரலாக இதுக்கு வந்து பச்சை மிளகா போட மாட்டோம், ஏன்னா சட்டுன்னு ஒரு இடத்துல காரம் இல்லையா, அதனால் இல்லைன்னா நிலமாக கட் பண்ணி போடலாம். பட் குழந்தைகள் சாப்பிட கஷ்டமாயிடும். நீங்கள் மிளகா பொடின்றதுனால திட்டமான காரமாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பிடிக்கும். பெரியவாளும் சாப்பிட்ற மாதிரி குழந்தைகளும் சாப்பிடும். நம்ம எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு தளிகை பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒருத்தர் காரமாக ஒருத்தர் காரம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம். நார்மலாக திட்டமாக கொஞ்சம் காரம் கம்மியாகவே பண்ணிட்டா வேணுங்கிறவங்க மேற்கொண்டு ஊறுகாய் தொட்டுக்கலாம், சாஸ் தொட்டுக்கலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணி நம்ம அதை பில்டப் பண்ணிக்க முடியும். குழந்தைகளுக்காக அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம், அல்லது வயசானவங்க சாப்பிட மாட்டா இல்லையா, அதுக்கு அந்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம், தெளித்து தெளித்து கலந்தாலே போகிறோம். அதுக்கே கொச்ச கொச்சன்னு ஆகிடும் சம்டைம்ஸு. நீங்கள் இந்த மாதிரி கலந்த உடனே கீழே பொடிமா இருக்கு இல்லையா, அதை வந்து வாயில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு உப்பு காரம் தெரிஞ்சிடும். முட்டைக்கோசை சாப்பிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இது பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக வெங்காய பக்கோடா பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் சாப்பிடாதவா இருப்பா, அவளுக்காக இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது பார்த்தா இந்த மாதிரி வெங்காய பக்கோடா மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் மழை நாளில் நல்லாயிருக்கும் சாயங்காலத்தில் போட்டு சாப்பிடும்போது. அதாவது இது இது இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு மாவு ஜாஸ்தி செலவாகாது, ஆனால் முட்டைக்கோஸ் நிறைய செலவாகும். ஸோ பெரிய இது வாங்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு கூட்டவே பண்ணிட்டு இருக்க முடியும், இல்லை கரம்பு இது பண்ணிட்டு இருக்கிறது, பூரி பருப்பு பூசலி மாதிரி மாதிரி பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சம் கையில் விட்டு எடுத்துட்டு கலந்துக்கோங்க. இதுவே கூட 2 கரண்டியும் விட்டு தரக்கலாம். நான் இது 3வது விட்டது கொஞ்சம் இதாக திக்காக இருக்குது பாருங்கள், அதாவது கலந்து ஒத்தையாருது. இதுவே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் நான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொத்துன்னு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மொத்தையாகிடும் நம்மளுக்கு. அப்படி போடணும்னு யோசித்து பார்த்துட்டு, அதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். அந்த மாதிரி உதிராக வரலை, அப்படி சப்போஸ் அப்படி தோணித்தன்னா இன்னும் கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு கையில் படும்போதே தெரியும், இன்னும் கொஞ்சம் கடலை அல்லது இந்த மாவு ரெண்டுத்தையும் எதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலான்னு தோணித்தன்னா அதை மாதிரி போட்டுட்டா சரியாயிடும். போடுறதுக்கு நமக்கு பக்கோடா வந்து போட வரணும், மொத்தையே ஆகிடக்கூடாது, அதுதான் நம்மளோட இது. ஸோ அதை இப்படி இப்படி பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு திட்டம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான், எண்ணெயை வச்சு அடுப்பில் போட வேண்டியது தான். இதை வந்து இப்போ நம்ம பக்கோடா மாதிரி ஒன்று போடலாம், அல்லது உருட்டி உருண்டையாகவும் போடலாம். நல்லாயிருக்கும். நான் 2 போட்டு காட்டுறேன். இப்போ எண்ணெய் சுட்டுருது அடுப்பில், நம்ம பக்கோடா மாதிரி போடலாம் பாருங்கள். கொஞ்சம் போடும்போது என்ன பண்ணுங்க, எப்பயுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு இது போட்டோன்னே இது வேக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே சுடும் கை, அதனால் அது கொஞ்சம் சின்னதாக்கிட்டீங்கன்னாக்கா கையில் சுடாமல் போட்டுகிட்டே இருக்கலாம். தெறிக்கிறத பற்றி நான் சொல்லலை, எண்ணெயை ஆவி அடிக்கும் மேலே. எண்ணெய் தெறிக்கிறத விட டேஞ்சரஸ் அந்த ஆவி, அதனால் கொஞ்சம் குட்டியாக ஆக்கிக்கோங்க. இது வெங்காயம் மாதிரி பட்டுன்னு விழாது, நீளமாக இருக்குது இல்லையா, அதனால் ஜாக்கிரதையாக போடுங்க. நம்ம இது போட்டு முடித்த பிறகு நம்ம லைட்டாக அடுப்பை பெருசாக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுப்பை நீங்கள் தேவையான போது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பினாலே நல்லா தான் இருக்கும். கொத்திக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம 2 தடவை திருப்பி விடும்போது அது உதிர்ந்துடும், ஏன்னா நீளமாக இருக்கு பாருங்கள் அது,
அதனால நேச்சுரலி வந்து ஒரு முட்டைக்கோஸ் இன்னொருத்துல ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எடுக்கும்போது தனித்தனியாக வந்துடும். ஆனால் இது வேகத்துக்கு நாழியேடாக எடுக்கும். ஒரு 5 to 6 minutes ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். சரியா? நல்லா கோல்டன் கலர் வந்ததும் அதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு எப்பயும் எடுக்கும் போதும் சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஈடு போடுறதுக்குள்ள எண்ணெய் ரொம்ப சுட்டுருச்சுன்னா அடுத்த ஈடு போடும்போது டக்குன்னு வேந்த மாதிரி இருக்கும், பார்த்தா உள்ளுக்குள்ளே மாவாயிடும். அதனால எடுக்கும் போதும் போடும் போதும் அடுப்பை சின்னதை அடிச்சுக்கணும். பொறுமையாக பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடுது. முதுனே ஆகாது. இது எல்லா இடமுமே பொரிஞ்சிருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது மிசையாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பொரிஞ்சுடுது. இப்போ நான் வந்து அடுத்த ஈடு வந்து உருட்டி உருட்டி போட்டேன். அது ஒரு வெரைட்டி காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணேன். கையில் எடுத்து இப்படி இப்படி உருட்டி உருட்டி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லாட்டா இப்போ இது வந்து காலிஃப்ளவர் 65 தனியாக பண்ணுறாங்க பாருங்கள், ட்ரையாக. அந்த மாதிரி அதுக்கு மஞ்சூரியன் பண்ணுறால அது மாதிரி அரைச்சி விட்டு அப்புறமா பண்ணலாம். அல்லது இதையே கூட என்ன பண்ணலாம், நம்ம டொமேட்டோ சாஸ் தொட்டுட்டு இல்லை கிரேவியில் போட்டுட்டு இன்னொரு வெரைட்டியாக பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு போதுன்றதுனால நான் இப்போ இதை அப்படியே அடிச்சிட்டேன். இதில் எதுவும் கிடையாது. இதுவும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாத சாத்விக் பக்கோடா இது. நம்ம அதை இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுவும். ஸோ நீங்கள் இதை இன்னொரு வேரியேஷனுக்காக இப்படி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.